ரிஸ்க் எடுக்காம ஓரளவு குறைந்த ரிஸ்க்ல எந்த மாதிரி இந்த 50 லட்சம் ரூபாயை சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே வந்து ஒரு நல்ல திட்டங்களா, சிறந்த திட்டங்களா தேர்ந்தெடுத்து அதுல வந்து ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் மல்டி கேப், ஸ்மால் கேப் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல நம்ம போகும்பொழுது ஒரு லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12% வரைக்கும் வருமானம் வரும். ஒரு மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 15% வருமானம் வரைக்கும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்மால் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18% வரைக்கும், அதாவது நீண்ட கால அடிப்படையில், அதாவது ஒரு 5 வருடம், 7 வருடம், 10 வருடம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது 12ல இருந்து 18% வரைக்கும் உங்களுக்கு மிட் கேப், லார்ஜ் கேப் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல எடுக்கும்போது வருமானம் வரும். ஆனா நான் சொல்றது என்னன்னா, இந்த காம்பினேஷன்ல நீங்க எடுத்தாலுமே ஒரு சராசரியா வந்து ஒரு 13% வருமானம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50 லட்சம் ரூபாயை 5 வருஷத்துல வந்து சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 59,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்.